அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பியர் நிருபம் அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த பிலிப்பியர் நிருபத்தை நாம் பகுதியாக தியானித்து வருகிறோம். அதுல இந்த 1 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேராக வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு பகுதிகளுக்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல அணுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம். முதலாவது அந்தியோகியா பட்டணத்துல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. யாரனா பரிசுத்தவான்களை கிறிஸ்தவர்கள் என்று. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதோர் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்ட்டு அவர்களை அழைச்சாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த அதிநவீன காலகட்டத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில அங்கத்தினராக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம பின்பற்றுக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்றணும், எப்படி நம்ம வாழ்க்கையை கையாளணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை நம்ம அணுகணும், இது எல்லாவற்றையும் இந்த 1 நூற்றாண்டு திருச்சபை அந்த மக்கள் அவங்க நமக்கு ஒரு முன்மாதிரியாய் நமக்கு நடந்து ஒரு ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு நாம் பின்பற்ற வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. நமக்கு ஒரு ஃபாலோவர், நான் ஒருத்தரை பின்பற்றணும், ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை நான் பின்பற்றணும் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான். அவருடைய நடைமுறை, அவர் ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறாரு, ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறாரு, ஒரு காரியத்தை அவர் எப்படி கையாளுறாரு அப்படின்ற அந்த பேட்டர்ன் அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். இந்த ஆதி திருச்சபை மக்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் அவரிடத்திலிருந்து அந்த பேட்டர்னை கத்துக்கிட்டு இதுக்கான பிராக்டிக்கலான அப்ளிகேஷனை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள், நிருபங்கள்லாம் ரொம்ப அவசியப்படுது நம்முடைய வாழ்க்கைக்கு. இப்ப டைரக்டா ஒரு தியரிட்டிக்கலான ஒரு விஷயத்த டைரக்டா பார்த்துட்டு அந்த தியரிட்டிக்கலை நம்ம அப்படியே அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒரு பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர்ல இத்தனை கிலோ அரிசி எடுத்துக்கோங்க, இத்தனை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, இவ்வளோ இது எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்கன்ட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் எழுதி கையில கொடுத்துட்டு இதை நீங்க பார்த்து செய்யணும், செஞ்சிடலாம், தப்பு இல்லை. அதை நம்ம செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகும். ஆனா அதை ஒரு வீடியோவா பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அளவு பிளஸ் அந்த கலர்ஸ், அது எப்படி என்னென்ன நேரத்தில் எப்படி அது மாறுதுன்றது நமக்கு தெரியுது, ப்ராக்டிக்கலா தெரியுது. அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு சில நேரத்தில் தப்பா வந்தா கூட அதுக்கப்புறம் அதை மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி வாழணும் கத்து கொடுத்துட்டாரு, அவர் போதிச்சிருக்கிறாரு, வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய தியரிட்டிக்கலான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அவரே பிராக்டிக்கல் தான். அதாவது வார்த்தை மாம்சமாகி அப்படின்னும் பொழுது அவரே பிராக்டிக்கலா எப்படி வாழணுன்றத ரொம்ப இதா காமிச்சிட்டாரு, பிராக்டிக்கலா காமிச்சிட்டாரு. ஆனாலும் நமக்கு ஒரு இன்னும் நல்லா அதை ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையும் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுல இது ஒரு முக்கியமான பகுதியில நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா இதனுடைய சரித்திர ரீதியான பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப கடினமான காலகட்டத்துல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் தங்களுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும்
இழந்திருக்கிறாங்க. இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தங்களுடைய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாவற்றையும் அவங்க ஒரு துச்சமாய் எண்ணி ரோம குடியுரிமையின் அந்த ஸ்லாக்கியங்களை வேணான்னு ஒதுக்கி தங்களுடைய எல்லா செல்வங்களையும் உதறி தள்ளி கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் பாடுபட்டு இருக்காங்க. ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க விசுவாசத்துல ஒரு நாளும் தளர்றது இல்ல, ஒரு நாளும் அவங்க விலகுறது இல்ல. அனுதினமும் சபையில கூடி வராங்க. அனுதினமும் சபையாய் கூடி வந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி எழுப்பப்படுறாங்க. இப்படி அவங்களுடைய அந்த விசுவாசத்தின் செயல்கள், அவர்கள் நம்பின, அவர்கள் பின்பற்றின அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. நாம பின்பற்றுகிறது இருக்கு. நம்முடைய இந்த காலகட்டத்துல நாம ஃபாலோ பண்றதுக்கு, நாம பின்தொடர்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு ஒரு உந்து சக்தியாக இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்குது. இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நான் வந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்துக்கணும்? அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இடையில இருக்கிற கான்வர்சேஷன், ஒரு சபை தலைவனுக்கும் சபை மக்களுக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன், ஒரு மூத்த சகோதரனுக்கும் ஒரு இளைய சகோதரிகளுக்கும் இடையான ஒரு கான்வர்சேஷன். இப்படிதான் இந்த நிருபம் போய்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, நான் வந்தாலும் சரி, நான் வரலனாலும் சரி. இப்ப முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, என்னை பற்றி நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படி நடந்துருச்சு, அதுக்குதான் ஏதுவாயிருச்சு, அதனால நீங்க அது எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, நான் வந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஒரு சபை நடத்தும் பொழுது அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கு, சபைக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சில நேரத்துல சொல்லுவாங்க, பாட்டு பாடிட்டு நல்லா ஒரு ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்தியை கொடுக்கணுமா, ஏன் செய்தி கொடுத்துட்டு அப்புறம் பாட்டு பாடக்கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி அது பண்ணா கர்த்தர் அதை ஏத்துக்க மாட்டாரா அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய கேள்விகள் வரும், அதெல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர், ஆராதனை ஒழுங்குன்றதே பரலோகமே ஒரு ஒரு ஒழுங்குல தான் இருக்கு. இது எப்படி வேணா இருந்துக்கலாம், எப்படி வேணா வந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற தாந்தோன்றித்தனமா நம்ம சில நேரத்துல செயல்பட முடியாது. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய பிரசனத்தின் மகிமையை நாம் உணர்ந்து நாம ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம மத்தியில இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா டைரக்டா வந்து என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் பேசிட்டு டக்குன்னு நம்ம அனுப்பிச்சிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்கள வரவேற்போம், வாங்கன்னு சொல்லுவோம். வாங்கன்னு சொன்னாதானே அது வந்தவங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரும். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னாலே அவங்க நம்ம வாங்கன்னு கூப்பிடலாம், நம்ம போன எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப ஆராதனைன்றது கர்த்தரை நம்ம வரவேற்கிறோம், நம்ம மத்தியில இருக்கிற தேவ பிரசன்னத்தை நம்ம உயர்த்துகிறோம், நம்ம மகிமைப்படுத்துறோம். எங்க இவ்வளவு பெரிய ஆண்டவர் இப்ப என் மத்தியில இருக்கிறாரே அப்படின்ட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், நம்முடைய ஜெபங்களை அவரிடத்துல செலுத்துகிறோம். இது வந்து ஒரு ஆராதனை ஒழுங்கு. இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய பேசிக்ஸ் நமக்கு தெரியலன்னா அப்படி கேள்விகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு அது கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. இப்ப நம்ம புதுசா சில இடத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்பதான் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப கேள்விகள் வரும். இதை கிண்டல் பண்றது, அதாவது ரொம்ப வருஷமா அடுத்த தலைமுறையா இருந்துகிட்டு கிறிஸ்தவத்திலேயே இருந்துட்டு இதை வந்து ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை வருது இங்க. அப்ப ஒரு ஆராதனை ஒழுங்குன்னு இருக்கு, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்படி இவை எல்லாவற்றையும் கரெக்டா நம்ம கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப ஒரு சபை தலைவன் வாஞ்சை இந்த இடத்துல வெளிப்படுது, சபையை ஏற்படுத்தினவனுடைய வாஞ்சை இந்த இடத்துல வெளிப்படுது. நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. இது வந்து இந்த வார்த்தை தான் கீவேர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம்ன்றது இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடுகிறவர்களாய் நாம இருக்கணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதே எப்படிப்பட்டது? ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது போராட்டம், நல்லதொரு போராட்டம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஃபாதர் சூப்பரா பாடி வச்சிருக்கிறார், நம்ம பாடுறோம், அடிக்கடி பாடுறோம். அப்ப வசனத்தை கொண்டு இந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்ற
உறுதி நமக்கு இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அவருக்குள்ளாக நாம் இருக்கும்பொழுது நாமளும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்ற உறுதி நமக்கு இருக்கு. உங்களுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றுங்க, என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்க அப்படின்றார். என்னுடைய நுகம் இலகுவாயும் அது என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கும். அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம போகும்பொழுது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விதங்கள்ல நாம அணுகணும், எப்படிப்பட்ட விதங்கள்ல நம்ம அதை கையாளணும், அதாவது நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய கடினமான காலகட்டத்தை எப்படி நாம ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு நம்ம வேதத்துல இருந்து அநேக சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது எப்படின்னா, ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கும். நிறைய கோயில்களுக்கு போயிருப்பாங்க. சரி, இவ்வளோ கோயில்களுக்கு போயிட்டோம், இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டோம், இங்கேயும் வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு சில இதில் போடுறாங்க. கர்த்தர் சுகத்தை தந்துடுறாரு. திருப்பி என்ன என்ன ஆயிடுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன காரியத்துக்கு வந்தோமோ அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. ஒரு அற்புதம் நடக்கிறதுனால சுவிசேஷ பிரபலம் ஆகுமானா நிச்சயமா பிரபலம் ஆகும். உள்ளான விதத்துல இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம், எவ்வளோ பரிகாரங்களை செஞ்சிருக்கோம், ஆனா என் வாழ்க்கை மாறல. ஆனா இந்த ஆண்டவர்கிட்ட பண்ண ஒரு ஜெபம் என் வாழ்க்கையை மாத்திருச்சு என்று உணர்ந்து அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லாம, இந்த ஆண்டவரை நான் பின்பற்றுன்ற உணர்வு இல்லாம யாரும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மேஜிக் காமிச்சோ, இல்ல ஒரு பெரிய என்னென்ன ஒரு பெரிய இது காமிச்சோ, அந்த நேரத்துல அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆச்சாக்கும் பூச்சாக்கும் கத்துவாங்க, ஒரு இது பண்ணுவாங்க. இனிமே பார் இனிமே கோயில்ல தான் அப்படின்ட்டு ஃபுல்லும் இங்கே தான் இருப்பேன், சர்ச்சில் தான் இருப்பேன், என் வாழ்க்கையே சர்ச்சுக்கு தான்ட்டு டயலாக்லாம் விடுவாங்க. ஆனா கொஞ்சம் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வந்தோடனே அவங்க பின்னிட்டு போயிடுறவங்களா இருக்காங்க. அப்ப இதான் இயேசு கிறிஸ்து ஓமையா சொன்னாரு, கற்பாறையின் மீது விழுந்த விதை, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதை அப்படின்ட்டு 4 விதமான விதைகளை அவர் வந்து காமிச்சு கொடுக்கிறார். அப்ப விதை வந்து நல்ல நிலத்துல விழுகிற விதை தான் அது வந்து 100 மடங்கு பலன் தரும். அப்ப இருதயத்தை நம்ம நல்ல நிலம் ஆக்கணும். முதலாவது அதுல வேத வசனத்தை விட வைக்கணும். கற்பாறையை போல நம்முடைய இருதயம் இருந்துச்சு, இல்ல ஒரு முள்ளுள்ள இடங்களை போல, சுத்தமில்லாத இடங்களை போல நம்முடைய இருதயம் இருந்துச்சு அப்படின்னா, வசனம் உள்ள போய் வேறு விடுமான்னு கேட்டா வேறு விடும். ஆனா நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இல்லாததுனால, நம்முடைய உள்ளான மனது நல்ல நிலமாக இல்லாததுனால, ஒரு சின்ன போராட்டம் வருந்தோன்னே என்ன ஆயிருது, விலகி போயிடுறோம். அதாவது சோர்ந்து போறது வேற, விலகி போறது வேற. எல்லாருமே சோர்வு இருக்கு. ஒரு நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னும் போது, இல்ல வந்து சம்திங் நம்ம ஒரு காரியத்தை ஒரு வாஞ்சியா செஞ்சுக்கிட்டு இருப்போம், ரொம்ப கர்த்தருக்கு வைராக்கியமா செஞ்சுட்டு இருப்போம், ஆனா அதுக்கான ரிசல்ட்டே இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு கொஞ்சம் சோர்வுன்றது இயற்கையா வரதான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் அதை திடப்படுத்துறாரு, கர்த்தர் நமக்கு அதுல உறுதி செய்யறாரு, கர்த்தர் நம்மளை அதுல உறுதிப்படுத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பெரிய உறுதுணையா இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் அப்படின்றது இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையை மாத்திரமல்ல, பொதுவா மனித வாழ்க்கையிலே போராட்டங்கள்ன்றது இருக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை கேட்டா அவனுக்கு நடக்க இருக்கிற ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு போராட்டம். அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய போராட்டம். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையே, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஒரு பிசினஸ் பண்றான்னா அந்த மனுஷனுக்கு அவனுடைய பிசினஸ் ஒரு போராட்டமா இருக்கு. ஒரு வேலைக்கு போறாங்கன்னா வேலை ஒரு போராட்டமா இருக்கு. கூட இருக்கிறவன் கூட இருந்தே சில இடத்துல குழி பறிக்கிறான். சில இடத்துல அதிகாரிகள் நம்மள ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நம்மள இது பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. எல்லா விதங்களிலும் போராட்டங்கள்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கு. வாழ்க்கையில வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு, சூப்பரா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாருக்குமே காமன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். புடிச்சு ஒரு மனுஷன் எழுப்பி இது மாதிரி சொன்னீங்கன்னா அப்படியே பொருந்தும். 10 பொருத்தமோ 10 அப்படியே பர்ஃபெக்டா பொருந்தும். இது மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு
உன் வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நிச்சயமா இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். அது பேசுறவர் வாழ்க்கையில இருக்கும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது போராட்டமற்ற வாழ்க்கை கிடையாது. போராட்டம் இருக்கிற வாழ்க்கை தான். ஆனா நான் எதுக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கணும்? ஏற்றுக்கொள்ளனாலும் போராட்டம் இருக்கு. ஏத்துக்கிட்டாலும் போராட்டம் இருக்குன்றீங்க. அப்புறம் எதுக்கு நான் ஏத்துக்கணும்? நான் பாட்டுக்கு இருந்திருப்பேனே அங்கேயே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க நமக்கு போராட்டத்தின் மத்தியில ஜெயம் உண்டு. ஜெய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நம்முடைய வழிகாட்டி நமக்கு இருக்கிறார். அதிலிருந்து நாம் வெளிவரதுக்கான வழி நமக்கு இருக்கு. இப்ப நம்ம எப்படி போராடணும்ன்ற ஒரு ஒரு பேட்டர்ன் நமக்கு இருக்கு. எப்படி போராடணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற சத்தியங்களை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தருது. அது உறவுகளுக்கு இடையேயான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோசியல் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் என்ன இருக்கு, விஷயம் இருக்கு. அதை நம்ம கையாளும் விதம் சொல்லலாம். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம், கண்ணோட்டம் அப்படி கூட சொல்லலாம். நம்ம அதோடைய பார்வை, அந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இங்க சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடும். எதற்காக கூட போராடணும்? சுவிசேஷத்திற்காக நாம போராட வேண்டியது இருக்கு. போராட்டம் இருக்கு. ஆனா ரிசல்ட் என்ன? நாம ஜெயிப்போம். அதுல உறுதியா இருக்கிறோம். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கரங்கள்ல ஏந்தி கொண்டு போவார். அப்ப பாதையில கல் இருக்கு. ஆனா அதுல நம்ம இடராதபடிக்கு கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்கிறார். இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். டைரக்ட் பரலோகம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம்னா டக்குன்னு டைரக்டா கண்ணை மூடி கண்ணை திறந்தா பரலோகத்துல இல்லையா, பூமியில தானே இருக்கிறோம். பூமிக்குரிய சில காரியங்கள், இந்த துர்மார்க்கமான சில விஷயங்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள்னால சில காரியங்கள், பிசாசின் ஆளுகையில இருக்கிற சில மக்களினால அவனுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த சில சில நபர்கள்னால இயற்கையின் சீற்றம்னு சொல்றோம். ஆனா செயற்கையா சில விஷயங்களை பூமியை கெடுத்து போடுறதுனால இயற்கை சீற்றங்கள் வருது, கொள்ளை நோய்கள் வருது, போர்கள் வருது, பஞ்சங்கள் ஏற்படுத்தப்படுது. எல்லாமே இன்னைக்கு ஒரு காலத்துல பஞ்சம் இயற்கையா வந்துச்சு, இன்னைக்கு பஞ்சங்கள் ஏற்படுத்தப்படுது. அது நிறைய அரசியல் ரீதியான சில விஷயங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் ஏற்படுத்தப்படுது, நோய்கள் ஏற்படுத்தப்படுது. நீங்க ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பேரிசன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுட் ப்ராடக்ட், இப்போ நம்ம ஊர் ஃபேண்டாக்கும் யூரோப்ல இருக்கிற ஃபேண்டாக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா அது பயங்கரமான வித்தியாசமா இருக்கு. அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸே வேற, இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸே வேற, பேர் மட்டும் தான் ஒண்ணு. அங்க இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ சாதாரண சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ நம்ம ஊர்ல கிடைக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு மாஸ் மார்க்கெட்டு. அது வந்து அப்படி கிடையாது. அதில் ஃபுட் சேஃப்டிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் அதை பேன் பண்ணிடுவாங்க. நமக்கு அப்படிலாம் கிடையாது. அது நிறைய விஷயம் இருக்கு. அப்ப நிறைய காரணங்கள்னால ஏற்படுத்தப்படுகிற போராட்டம் நிறைந்த ஒரு பொல்லாத ஒரு உலகத்தின் மத்தியில நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் இங்க இருக்கு. இங்க இவர் சொல்றாரு பாருங்க, கடைசியா 30ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே. இப்ப இவர் எதுக்கு இவருடைய வாழ்க்கையில எதை நிமித்தம் போராட்டம் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவ நிமித்தமான போராட்டம் இருக்கு. கிறிஸ்துவ நிமித்தமா இவர் போராட்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்ப நம்ம நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கல, சும்மா பேரளவு ஒரு கிறிஸ்தவரா பேரளவுல ஒரு கிறிஸ்தவரா வாழுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போறது கிடையாது. அவன் சொல்றதுக்கு நம்ம ஆமான்னு சொல்லுவோம், அவன் பேசும்போது நம்மளும் கூட சேர்ந்து பேசுவோம், அவனுடைய காரியங்களை நாமளும் ஈடுபடுவோம். அதனால நமக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும். நாமளும் என்ன பண்ணிடுவோம், சில வேதனைகள்ல, சில பிரச்சனைகள்ல, சில காரியங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா நாம கர்த்தருக்கு பயப்படுறது நிமித்தமா சில காரியங்களை பேச மாட்டோம், சில விஷயங்களை செய்ய மாட்டோம், சில விஷயங்களை நேர்மையா செய்வோம். எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார்ன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட நம்ம கையாளுவோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு கூட நம்ம பணி செய்யும் பொழுதே இது நிமித்தமாவே நமக்கு போராட்டம் இருக்கு. அப்ப கிறிஸ்துவ நிமித்தமாய் நாம ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் போராட்டம் கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு போராட்டம் இருக்குன்னா
ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவின் நிமித்தமான போராட்டம் இருக்கு. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள்ன்ட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. ஆனா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அத பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கணும்னா சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏன்னா பரலோகத்துல அதற்கான பலன் மிகுதியா இருக்கும். அதுக்கான ரிவார்ட்ஸ் இருக்கு நமக்கு. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு சில இதுல பாடுகள் வருது. ஆஹ் இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஏற்று ஊழியத்துல இருக்கிறது நிமித்தமாய் நிறைய நண்பர்களை இழந்தே போயிருக்கேன். ஏன்னா அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதன் பின்னாடி என்னால போக முடியாது. எனக்கு வந்து அதன் பின்னாடி நான் ஓட முடியாது. அதன் பின்னாடி நானு போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நானு செய்ய முடியாது. அப்ப என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அது வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் ஒண்ணா இருந்தது கூட சில ஊழியத்தின் பாதை நிமித்தமா சில நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனாலே ஒரு பெரிய ஒரு பிரிவினை வந்திருக்கு. உறவுகள்ல கூட அப்படி சில இதுல வரலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது வரை சில காரியங்கள் உறவுக்காரங்களோடு கூட சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா சில காரியங்கள் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நண்பர்களை இழந்து போயிருக்கலாம், உறவுகளை இழந்து போயிருக்கலாம், என்னென்னமோ காரியங்களை நம்ம கர்த்தருக்கென்று வைராக்கியமா நம்ம வாழ்றதுனாலே சில இடத்துல நாம இழந்து போயிருக்கலாம். ஆனா அதற்கான பலன்கள் நிச்சயமாய் இருக்கு. ஆனா நாம சில காரியங்களை இந்த சுவிசேஷத்திற்காக நாம செய்யணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புறாரு. நம்மை அழைத்தவருக்கும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நீங்க ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி பாத்தீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம நடந்து கொள்ளணும். நாம ஒரு விதத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரிய ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு எது நமக்கு இடையூறா இருக்கோ அதெல்லாம் நம்ம சிலதுல கழிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். அழைத்தவருக்கு நாம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அப்ப ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு ஒரு பாடுகள், அதாவது உலகத்துல எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா மாத்திரம் போராட்டம் கிடையாது. எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய சவால்கள் இருக்கு. பெரிய பெரிய மலைகள் இருக்கு தாண்டுவதற்கு. பெரிய பெரிய கடல்கள் இருக்கு. பெரிய பெரிய ஆறுகள் இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவரை ஏற்றுக்கொள்கிறது நிமித்தமாய் அவருடைய பலன் நம்மளை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு இதே பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்னா, எல்லா மலைகளையும் எல்லா ஆறுகளையும் எல்லா கடல்களையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப நமக்கு அவர் எப்படி பாடுபட்டாரோ அதே போல போராட்டம் நமக்கு வாழ்க்கையில இருக்கு. அதே போல பாடுகள் இருக்கு. அதே போல வேதனைகள் இருக்கு. ஆனா இவைகளை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது நமக்கு அவசியம். இது ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னும் பொழுது நாம கொஞ்சம் சரியான விதத்துல தான் இது ஓவர் கம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, நமக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷங்களுக்கு அப்புறம் நான் அதை பத்தி நான் சொல்றேன். நமக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. ஒரு விளையாட்டுன்னா கண்டமணிக்கு விளையாட முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. கிரிக்கெட் விளையாட போறோம், ஒரு பேட்னா அந்த பேட் வந்து எந்த வித்துல இருக்கணும், எந்த வெயிட்ல இருக்கணும்ன்றது அவசியம் இருக்கு. நல்லா நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த எக்ஸாம் பேட் எல்லாம் கிரிக்கெட் ஆடுற மாதிரி நல்லா முறை மாதிரி ஒரு பேட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் இதுல தான் ஆடுவேன்ட்டு ஆட முடியாது. ஏன்னா இதுவும் பேட்டு தானே அப்படின்ட்டு நல்லா இவ்வளவு பெரிய அகலத்துல பேட் வச்சுக்கிட்டு நான் ஆடுவேன் அப்படின்ட்டு ஆட முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 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 இது இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. அப்ப அதே போல வரையறை இல்லாதவன் எப்படி வேணா வாழலாம். வாழ்க்கையில எந்த விதமான ஒழுக்க நெறிமுறைகளோ வரையறைகளோ எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாதவன் எப்படி வேணா வாழலாம். ஆனா அது வந்து ஒரு
ஃபவுல் ஆட்டம் தான். அது ஒரு ஒரு சரியான ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒழுக்க நெறிமுறைகளோடு கூட, வரையறைகளோடு கூட இப்படிதான் வாழணுன்ற வரையறைகளை பெற்று, அதன் அடிப்படையில நாம் இந்த போராட்டங்களை நாம் அணுகும் பொழுது, நாம் ஜெயம் பெறுவோம். அதன் அடிப்படையில நம்ம ஜெயிக்கும் பொழுது, அந்த ஜெயம்ன்றது அது வந்து நிரந்தரமான ஜெயமா இருக்கும். இப்ப நெறைய அத்லீட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சில ட்ரக்ஸ வந்து எடுக்கக்கூடாது. அப்படி ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவங்க வந்து வின் பண்ணா கூட, ஒரு காலகட்டத்தில கண்டுபிடிச்சா கூட, அவங்களுடைய பதக்கங்கள் என்ன பண்ணிருது? திரும்ப பெறப்படுது. அப்ப சரியான வரையறைகளை, கட்டுப்பாடுகளை கடைப்பிடித்து, அந்த போராட்டத்தை ஜெயிக்கும் பொழுது, அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கைக்கு அது சாட்சியா இருக்கு. அநேகருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அப்ப கர்த்தர் நமக்கு சில காரியங்களின்படி வாழ்வதற்கு நமக்கு வேதத்தின்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நாம வாழ்ந்து, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் ஜெயிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம ஜெயித்து காட்டும் பொழுது, அது அடுத்த தலைமுறைகளுக்கோ, மற்றவர்களுக்கோ, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமா அமையுது. எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இதே பிலிப்பியர்ல பார்த்தீங்கன்னா, 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போவதற்கும், அதாவது தேவனுக்கும், அவருடைய சபைக்கும், அவருடைய திட்டத்திற்கும், அவருடைய அவருடைய சித்தத்திற்கும் விரோதமாய் இருப்பவர்களுக்கு, அதான் அவர்கள் தான் வந்து அவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவர்கள் கெட்டுப் போவதற்கும், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கு. அதான் வந்து உங்களுக்கு பெரிய அத்தாட்சி. அதான் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு. எப்படி சொல்றது? இந்த அத்தாட்சின்ற வார்த்தைக்கு இன்னும் நல்லா ஒரு வேர்டு கூட சொல்லலாம். அதாவது அதுதான் உறுதியா இருக்கு. எவிடன்ஸ். அதான் எவிடன்ஸ். அதான் வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ். அதான் அத்தாட்சி. அது பெரிய வந்து ஒரு எவிடன்ஸா இருக்கு. நம்ம காணக்கூடிய விதத்துல இருக்கு. எது? நம்ம மருளாது இருக்கிறது. பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம அரண்டு போய் உட்கார்ந்து முழிப்பிதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அப்படியே வானத்துல இருந்து வந்த தேவதூதர்கள் கிடையாது நம்ம. பெரிய ஞானிகள், யோகிகள் அப்படிலாம் கிடையாது. அவங்களே உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து பயந்துதான் ஓடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, உலகத்தை துறந்து சாமியார் ஆயிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. வாழ தெரியாம பயந்து போயிட்டு ஓடிட்டாங்க. அவங்கள போய் நான் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை எப்படி அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்க முடியும்? வாழ்ந்து காட்டணும், இருந்து காட்டணும், செஞ்சு காட்டணும், எல்லாவற்றையும் ஜெயித்து காமிக்கணும். அவன்கிட்ட போய் கேட்கலாம். அப்ப மருளாது இருக்கிறது, நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள். அவர்கள் மீன்ஸ் கர்த்தரை துச்சமாய் நினைக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சொல்ல மாட்டேன், துச்சமாய் நினைக்கிறவர்கள், கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிரானவர்கள். கர்த்தர் நம்ம நம்ம வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாதுன்ட்டு ஒரு ஒரு குரூப் செயல்படும். இருக்கும், இல்லாம இருக்காது, நிச்சயமா இருக்கும். நாம கர்த்தருடைய திட்டத்தை பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது, இது எப்படி போலாம் அப்படின்ட்டு இதை கெடுக்கிறதுக்குனே ஒரு குரூப் பயங்கர தீவிரமா செயல்படும். ஆனா அதை பார்த்து நம்ம எப்படி இருக்க கூடாதான்? பயப்படக்கூடாது, சோர்வு அடையக்கூடாது, கலங்கக்கூடாது. அதாவது அந்த பயம் ஆரம்பத்துல வரதான் செய்யுது. கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில பேச மாட்டோம். கொஞ்சம் நமக்கு தனிப்பட்ட நேரத்துல நம்ம கொஞ்சம் வெளியே காமிச்சுக்கலாம் கூட, தனிப்பட்ட விதத்துல ஒரு பயம் இருக்கதான் செய்யும். நம்ம உள்ள வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கதான் செய்யும், ஒரு பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை நம்ம டெவலப் ஆக விடக்கூடாது. அதை நம்ம அது பெருக விடக்கூடாது. ஐயோ எப்படி ஆக போதோ தெரியலையே, என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நம்பி ஆண்டவருடைய அற்புதங்களை வாசித்து அவர் எப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறார்ன்றதை நம்ம மனதில் தியானித்து, இவ்வளவு செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ந்து நாம அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. வேதத்துல இருக்கிற எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை எடுத்து பாருங்களேன். எப்படிப்பட்ட மலைகளை நாம் தாண்டி வந்திருப்போம், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஜெயித்து வந்திருப்போம், என்னென்ன விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம்ன்றதை பாருங்க. அப்ப அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்போது நிச்சயமா இப்ப நமக்கு அவர் உதவி செய்வார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கும். அதன்படி நம்ம இப்ப மருளாது இருக்கிறது அவர்களுடைய திட்டம் கெட்டு போறதுக்கு. அந்த ஜனங்களுடைய நல்லா பாருங்க, அவர்கள் கெட்டு போறதுன்னா எப்போதுமே நம்ம கிறிஸ்தவத்துல இந்த வெள்ளிக்கிழமை கூட அதான் பழைய ஏற்பாடு வேத பாடத்துல கூட, சங்கீத வேத பாடத்துல கூட அதான் சொன்னேன். என்னன்னா, தாவீது சில நேரத்துல ஜெபம் பண்றாரு. அவர்களை அதமாக்கி போடும், அதை பண்ணி போடும், இதை பண்ணி போடும் ஜெபம் பண்ணும்போது, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அதை வாசிச்சானா, என்ன கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனுஷன்றீங்க, இவ்வளவு நல்லவர்ன்றீங்க,
இன்னொருத்தனை பார்த்து கெட்டு போட்டோம், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்காம போட்டோம், இப்படிலாமா ஜெபம் பண்றது, இப்படிலாமா கடவுள்கிட்ட கேட்கறது, இப்படிலாம் பண்ற ஜெபத்தை கடவுள் கேட்டார்னா அவர் கடவுளா அவரு அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்கணும். இந்த தனிப்பட்ட நபர் கிடையாது, தனிப்பட்ட ஒரு பகை கிடையாது. எனக்கு நீ வந்து பத்தியா தீமை செஞ்சுட்டல, உனக்கு நான் தீமை செய்யறேன் பார் அப்படின்ற ஆள் தாவீது கிடையாது. நீங்க அப்படி பார்த்தா சவுல என்னைக்கோ அவரு கொலை பண்ணி போட்டிருக்கலாம். தாவீதினுடைய பராக்கிரமத்திற்கும், தாவீதினுடைய திறமைக்கும், தாவீதினுடைய தந்திரத்திற்கும், அவருடைய வியூகத்திற்கும் சவுல என்னைக்கோ என்ன பண்ணிருக்கலாம், காலி பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். கர்த்தரே சிலதுல ஒரு சில ஒப்பு கொடுத்தாருன்னு கூட ஜனங்களாம் சொன்னாங்க. ஆனாலும் தாவீது அவர் மேல கை வைக்கல. அப்ப தனிப்பட்ட ரிவெஞ்ச் என்னைக்குமே அவர் எடுத்ததே கிடையாது. ஆனாலும் சில நேரத்துல ஜெபிக்கிறது எதுக்குன்னா, ஒரு தலைவனா இருந்து, ஒரு நியாயாதிபதியா இருந்து, ஒரு அரசனா இருந்து, தன்னுடைய ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை வாய்க்காதபடி ஜெபிக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமையா இருக்கு. ஒரு பாம்பு வருது, ஜீவ காரணியம் பாம்பை நம்ம வீட்டுல விடுவோமா? ஒரு நம்ம வீட்டுல குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு பாம்பு வருது, எட்ரா கட்டைய அப்படின்ட்டு முதல்ல அதை துரத்த தான் பார்ப்போம். ஐயோ பாவம், ஜீவ காரணியம், ரொம்ப நம்ம இயற்கையோடு இசைந்து வாழணும். நம்ம ஒரு மூலையில படுத்துப்போம், அது ஒரு மூலையில படுத்துக்கிட்டு நம்ம விடுவோமா நம்ம வீட்டுக்குள்ள? விட்டானா ஆபத்து தான். நல்லா தெரியணும், அது விட்டா ஆபத்து. அப்ப சில காரியங்களை அடிச்சு துரத்த வேண்டியது இருக்கு, சில காரியங்களை எதிர்த்து நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு? தனிப்பட்ட விதத்துல எனக்கு எனக்கு அவன் பகை செஞ்சுட்டான், என்னைய வந்து அவன் வந்து பகைச்சிட்டான், அந்த அப்படி கிடையாது. அவன் எதுக்காகனா கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறவர்களுக்கு நம்ம அவங்களுடைய செயல்கள் கட்டுப்படுத்தப்பட நல்லா பார்த்து. எப்போதுமே இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் கூட நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, அவர் பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு. பாவிகள் வரும்போது நீ என்கிட்ட வராத. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர்லாம், இவங்க இந்த வேத பாரகர்கள்லாம் பாவிகளை வெறுப்பாங்க, பாவத்தை நேசிப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அவங்க. பாவிகள், ஐயோ இவங்கெல்லாம் பாவிகள், நாங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், இவங்களாம் என்கிட்டே வரக்கூடாது, இப்படிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் யாரும் பார்க்காத நேரத்தில் அவன் பண்றதை இவனும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் பண்றதோட இவன் அதிகமா பண்ணுவான். புரியுதா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா பண்றாரு. பாவிகளை நேசிக்கிறாரு, ஆனா அவனுடைய பாவத்தை வெறுக்கிறார். இனிமே பாவம் செய்யாத, இனிமே வாழ்க்கையில இதை ஃபாலோ பண்ணாத, இந்த விஷயத்தை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாத, வேற விதத்துல வாழு. கர்த்தர் உனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, இந்த உலகம் ஒரு அற்புதமான உலகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பாரு, இப்படிப்பட்ட விஷயங்களை நீ பார்த்து அதன்படி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டு அதை தான் கற்றுக் கொடுக்கிறாரே தவிர மற்றபடி சில விஷயங்களை இது பண்றது கிடையாது. அப்ப நம்முடைய ஜெபம், நம்ம எதிர்க்கிறவர்களோ சம்திங் கிறிஸ்தவத்திற்கு எதிராக சில விஷயங்களை கேள்விப்படும் பொழுது கூட நம்ம தனிப்பட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தி நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. அவன் இல்லாம போயிட்டோம், அவன் ஒழிஞ்சு போயிட்டோம், இதெல்லாம் ஜெபமே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் கேட்கவும் மாட்டாரு, கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆனா சில நபர்களுடைய செயல்கள் அற்று போகும்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நபர் இப்படிப்பட்ட செயல்களை செய்யறாரு, இதனால அநேகர் பாதிக்கப்படுறாங்க, அதனால அந்த 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 செயல்களை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கு. அப்ப அப்படிலாம் செய்யும் பொழுது நாம மருளாம இருந்து, பயப்படாம இருந்து காரியங்களை வெற்றி சிறக்கிறதற்கு அது ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருக்கும். அப்ப சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. பொதுவா பரிசுத்த வேதாகமத்துல நடந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட நடக்கை உங்கள் வாழ்க்கையில இருக்கணும், நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற பதத்துல நிறைய, இப்ப இந்த 27ஆம் வசனத்துல கடைசி பாத்தீங்களா, கடைசி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் மாத்திரம், சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் மாத்திரம், ரொம்ப ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. நம்முடைய செயல்கள் எல்லாம் சுவிசேஷத்திற்கு ஏற்றபடியாக மாத்திரம் தான் இருக்கணும். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னைக்கு வந்து பரவாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறதே யாரு? கிறிஸ்தவர்கள் தான், மத்தவங்க கிடையாது. சிலதுல சொல்லுவான், அவன் தடுக்கிறான், இவன் தடுக்கிறான், அதை செய்யறான், நீ ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும்பா. நம்ம ஒழுங்கா இருந்தாலும் சில இடத்துல பிரச்சனைகள் வருது, நம்மளை எதிர்க்கிறானா, அது வேற வேற சாப்டர். நம்ம சொன்ன மாதிரி அது வேற ஒரு ஹேண்டில், வேற விதம். இன்னைக்கு நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்கள் சொல்றேன். சுவிசேஷத்தை ஒரு சில இடங்கள்ல நம்ம அறிவிக்க போகும்பொழுது அங்க நம்மள வேணாம் அப்படின்னு நம்மளை தடுக்கிறதுக்கான காரணமே நமக்கு முன்னாடி அங்க கிறிஸ்துவின் பேரால செய்யப்பட்ட சில அக்கிரம கிரியைகளா தான் இருக்கு. கிறிஸ்தவன் அப்படின்ற போர்வையில, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்ற போர்வையில
தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக சிலருடைய செயல்கள், நாம சுவிசேஷம் சொல்ல போகும்போது இவங்களும் அவங்கள போலதான் போல இருக்கு, இவங்களும் அவங்கள மாதிரிதான் வந்துட்டாங்கடா அப்படின்ட்டு நம்மள ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா அப்ப நம்முடைய செயல்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா நடக்க வேண்டிய அவசியம், பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கு. இது ரொம்ப கரெக்டான வேர்டு. இப்ப எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு ஒரு கடமை இருக்கு. ஒரு ஒரு பெரிய விஷயம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதனால அநேகருடைய உயிர்கள் காப்பாற்றப்படுது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா நம்ம செயல்படுவோம். ஒரு பெரிய மழை வெள்ளம் இருக்குது. நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு குடுத்துட்டாங்கன்னா, அப்ப ஒரு ஒரு நம்ம அதுக்குன்னு ஒரு தீவிரமா செயல்படுவோம். ஜாக்கிரதையா செயல்படுவோம்ல. அப்ப அதே போல தான் இந்த உலகத்துல அநேகர் ஒரு பெரிய அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை திருப்புவதற்கு நமக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த கடமையை நம்ம அநேக நேரத்துல எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பிரதர். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னா போதும். ஏத்துக்கவே மாட்டான். உன் வாழ்க்கை மாறாத வரைக்கும், நீங்க வாழ்ந்து காட்டாத வரைக்கும் அவன் ஏத்துக்கவே மாட்டான். சொல்லும்போது சும்மா கேட்டுக்கிட்டு, அம்மா வந்து இவன் சொல்றான், இவன் இப்படி பேசுறான் பாரு, நம்மளோட மோசமா பேசுறான்டா இவன் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளோட மோசமா செயல்படுறான்டா அப்படின்ட்டு ஈஸியா நம்மள குற்றம் சொல்லிட்டு போயிடுவாங்க. மத்தவங்களை குற்றம் சொல்றதோட நம்மள இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாவே. அதனால எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலுமே நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், மனிதர்களையும் எல்லாரையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சுவிசேஷத்தை ஜனங்கள் மத்தியில கொண்டு போகணும். ஆண்டவரை ஜனங்கள் மத்தியில கொண்டு போகணுன்ற பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது நாம சொல்லுகிற சாட்சியினால மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியான வாழ்க்கையினாலதான் சுவிசேஷம் பரவும். பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்தோம்னா நிச்சயமா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே மாறாது, மோசமா தான் போகும். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கோங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, 1000 விஷயம் பேசலாம். ஆனா உங்க வாழ்க்கை முறை சரியா இல்ல அப்படின்னா, சாட்சி உள்ள விதத்துல இல்ல, நேர்மையான விதத்துல இல்ல, சரியான விதத்துல இல்ல அப்படின்னா, அது சுவிசேஷத்தை பரவ செய்யாது. இன்னும் சொல்ல போனா அநேகரை வழுவி போக செய்யும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்ப எவ்விதத்திலும், எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களும் நீங்கள், அதாவது நாம எல்லாரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்ட்டு வேதத்துல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமுடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புதலோடு கூட நடந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுங்கள், அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்தரோடே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா சொன்ன இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். இப்படி நிறைய நடந்து கொள்ளுங்கள் என்ற விஷயங்கள் பரிசுத்த வேதாகமும் நமக்கு அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை பத்தி போதிக்குது. தியரிட்டிக்கலா மாத்திரம் இல்ல, நடந்து காட்டணும், செய்து காட்டணும், செயல்படுத்தி காட்டணும், அப்ளை பண்ணி காமிக்கணும். பேச வேண்டிய விதங்கள்ல பேசணும். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத அவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது, தற்பெருமைக்கான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. சில காரியங்கள் நம்ம நோ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் ஒரு பிரபலமான சேயிங்ஸ் இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்வேன் சர்ச்சில், பாவம்ன்றதே அது வந்து sin is not an accident, it is an choice. அதாவது இட் இஸ் வந்து ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செய்யலாம், செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா நம்ம செஞ்சிடறோம். பேசலாம், பேசாம இருந்திருக்கலாம், நம்மளால பேசாம அது கடந்து போயிருக்க முடியுமானா நிச்சயமா போயிருக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், வாண்டடா போயிட்டு பேசுறோம். ஒருத்தரை பத்தி புறங்கூறுறத, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி பேசுறத வாண்டடா நம்ம என்ன பண்ணிடுறோம், தலையை கொடுக்குறோம். ஆமா அப்படின்ட்டு பேசுறோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம நோ சொல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கு.
அதாவது நல்லா கவனிங்க. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற எல்லா செய்கையும் நம்ம செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுக்கு உபதேச ரீதியா ஒரு நிருபத்தை எழுதும்போது எப்படி எழுதுறாரு? நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குப்பா. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. கர்த்தர் நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்கிறாரு. ஒரு திட்டத்த வச்சிருக்கிறாரு. அதனால சில விஷயங்கள் நாம செய்யாம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்கு? ஈஸியா சொல்லிட்டு போயிருவான். என்ன இயேசு இயேசுன்றீங்க? இப்படி செய்றீங்க. அவனும் அதுதான் அதே மாரி தான் பேசுவான். அவனும் அப்படிதான் நடந்துப்பான். ஆனா நாம செஞ்சோம்னா டக்குன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்மள ஆண்டவர்ன்றாங்க, இயேசுன்றாங்க, இப்படி பேசிடுறாங்க அப்படின்ட்டு பின்னாடி நம்மளை பத்தி சொல்லுவாங்க. இதனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அவருடைய நாமம் தான் என்ன பண்ணிடுது? கெட்டு போகுது. அப்ப நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டியது, நாம ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டியது, சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் அதாவது இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்ம வேறுபட்டு நம்ம ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்குன்னா, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை மாத்திரமல்ல, அது நன்மையும் கூட. அது வந்து கர்த்தருக்காக நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆம், அ சில நான் வந்து அந்த இது அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு கர்த்தருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்படிலாம் கிடையாது. கடவுள் இப்ப இருக்கிற நம்மள நம்மள நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு. கடவுளோட சித்தத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, அதான் பெஸ்ட் பார்ட் உங்களுக்கு. கர்த்தருக்காக நீங்க சில காரியங்கள விட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத வச்சிருந்தீங்கன்னா, இன்னும் மோசமான நிலையில தான் இருந்திருப்பீங்க. இப்பதான் நீங்க நல்ல நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற நிலையில தான் உங்களுக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, நீங்க இப்ப இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் பெரிய பெஸ்ட் வேன்னு நெனச்சுக்கோங்களேன். பெரிய ஒரு விதங்கள்ல, நல்ல விதத்துல நீங்க வாழ்றீங்க. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கைய குடுத்திருக்கிறாரு. எப்பவுமே நம்ம வாழ்க்கைய குறித்து நல்ல ஒரு இந்த மாரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். அப்ப அ அ சுவிசேஷத்திற்காக நாம சில காரியங்கள நோ சொல்லி, சில விஷயங்கள நம்ம விட்டு, சில காரியங்கள விட்டு விலகி, நாம வாழ்ந்து இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்படுது. அதான் சொல்றாரு பாருங்க. நித்தியான தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, அந்த சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற எல்லா செய்கைக்கும் விரோதமாய் இருக்கணும். மற்ற இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லியிருக்கிற சில உபதேசத்திற்கு வேதத்துல நம்ம கற்றுத்தர சில உபதேசங்களுக்கு எதிரான செய்கைகளுக்கு நாம நோ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப சரியான ஒரு ஒரு வசனங்கள் இருக்கும். 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் சூடுண்ட மனசாட்சி என்னன்ட்டு நானு நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த பிசாசுன்ற வேர்டு இந்த பாஸ்டல் எபிசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போதக நிருபங்கள்ல இங்கதான் வருது. பிசாசுன்ற டைரக்ட் வேர்டு இந்த இடத்துல தான் வருது. ரொம்ப முக்கியமான வசனம் அதனால. அப்ப பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து சில காரியங்களை சபையில உபதேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? விவாகம் பண்ணாது இருக்கவும் ஃபர்ஸ்ட் டே தான். நீ கர்த்தருக்காய் உங்க வாழ்க்கைய அர்ப்பணி, அதை பண்ணு, இதை பண்ணு, கல்யாணமா பண்ணிக்காத, அப்படிலாம் சில சில விஷயங்களை போதிக்கிறாங்கன்னா, அது வந்து டோட்டலி ராங். அது அது வந்து அப்படி கிடையாது. சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் அர்ப்பணிச்சு அவங்க போறாங்கன்னா, அது கிஃப்டட் பீப்புள்ஸ். அதை பத்தி சில உபதேசங்கள் இருக்கு. அதை பத்தி நான் அவங்க சொல்றேன். இது வந்து காமன் பீப்புள் கிடையாது. காமன் பீப்புளுக்கு கிடையாது. ஒரு சில நேரத்துல சில பர்டிகுலர் ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுறவங்க, சில பர்டிகுலர் நோக்கத்தோடு கூட இருக்கிறவர்கள், அவங்க தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் வைராக்கியமாய் விட்டுட்டு சில நேரத்துல போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட்ல சில ஒரு ஒரு காலகட்டத்தில் நக்சலைட்ஸ் அதிகமா இருந்தாங்க. அவங்க மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் போனாங்க. அவங்க என்ன பண்ண முடியாது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குழந்தையோட கூட அங்க போக முடியாது. ஏன்னா அவங்கள கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இப்ப நிறைய துன்பங்கள் ஏற்படும். அப்ப ஒண்டிகட்டியா போனாதான் அங்கெல்லாம் சில நேரத்துல ஊழியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப கர்த்தருக்காய் வைராக்கியமாய் சில காரியங்களை தியாகம் பண்ணி நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களை விட்டுட்டு தான் என்ன பண்றோம்? ஊழியத்துக்கு வரோம். ஊழியம் செய்யறோம்னா சில காரியங்களை விட்டுட்டு, சில காரியங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு, சில அனுபவிக்க வேண்டிய சில காரியங்களை கூட நோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தரும் ஊழியத்துக்கு வரோம். ஊழியத்துல இருக்கிறோம். இது வந்து ஜெனரல் காமன் பீப்புள்ஸுக்கு கிடையாது. காமனா ஒரு பொதுவான ஒரு ஜனங்கள் சர்ச்சில் வந்து நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்க கர்த்தருக்காக இருங்க,
சில இதுல சில சில டினாமினேஷன்ஸ் என் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், ஜெபம் பண்ணுங்கனாலே அவ்வளவுதான், உலகம் இழுத்துருச்சு, வேற என்ன பண்றது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 4 திட்டு திட்டிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஜெபமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ற மெசேஜே அவனுக்கு அடுத்த நிமிஷமே கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷமே டைவர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு குடுத்துடலாமான்னு கூட அவனுக்கு யோசிச்சிருவான். அந்த அளவுக்கு மெசேஜ் குடுத்துருவாங்க. அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், வாழ்க்கையில அத அனுபவிப்ப, இப்படி அனுபவிப்ப, இப்படியே இதெல்லாம் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். டைரக்ட்டா பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். அப்ப அ சில விஷயங்கள நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு கூட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் என்ன பண்றாங்கன்னா கட்டளையிடுறாங்க. விவாகத்தை குறித்தும் உணவை குறித்தும் என்ன ஆகுது, சில மாறுபாடான உபதேசங்கள் உள்ள வருது. அதெல்லாம் குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்குது. ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளையே நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தெரிந்தவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இப்ப அடுத்து ரொம்ப முக்கியம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. இது ரொம்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிற பெரிய இது என்ன தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகள் தான். அங்க இது நடந்துச்சு, இது இப்படி ஆச்சு, அது இப்படி செஞ்சா அது நடக்கும், இந்த பக்கெட்ல கண்ணீர் குடிப்பாரு, இதெல்லாம் இந்த இது மாதிரியான உபதேசங்கள் நிறைய இருக்கு. நீ பண்ற ஜெபம் கூரையை எட்டல, இன்னும் இந்த இவ்வளவு தூரம் போல, இன்னும் நீ பண்ண ஜெபம் வந்து அவ்வளவு தூரம் போல, நீ பண்ண ஜெபம் வந்து கர்த்தர் வந்து ஒரு தூதரை கொண்டு பக்கெட்ல புடிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன என்ன போதனைனே தெரியல. கடவுளுக்கு என்ன ஆசையானா, நீ கண்ணீர் பத்தல, இன்னும் கண்ணீர் வெடி, இன்னும் கண்ணீர் சிந்து, அப்பதான் நான் பதில் கொடுப்பேன். அவர் என்ன கல்லஞ்சரா? அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், நம்முடைய மீட்புக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினவர். அவர் நம்முடைய கண்ணீர் பத்தலன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரா? ஏற்ற காலத்துக்கு காத்திருப்பாருன்னு சொல்லிட்டு போயிடணும். சில எமோஷனை தூண்டுறதுக்காக சில அப்படியே ஜனலான்னு வாயை பொழந்து, சில பாத்தீங்களா அப்படியே பேசுறத பார்த்தா வாய்க்குள்ள கொசு போய் காது வழியா வரும். அந்த அளவுக்கு வாயை பொழந்து உட்கார்ற அளவுக்கு நல்லா கதை சொல்லுவாங்க. பாட்டி வந்து நிலால உட்காந்து வடை சுடுறதுன்ற அளவுக்கு நல்ல கதை விடுறது, நல்ல எமோஷனலா பேசுறது. இந்த மாதிரி சீர்கேடும் கிழவிகள் பேச்சுக்கு முதல்ல விலகி இருக்கணும். அது மாதிரியான விஷயங்களை வேதத்துல சொல்லிருக்கிறது சொல்லு, பொறுமையா காத்துரு, கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்துல பதில் தருவாருன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு உன் கண்ணீர் பத்தல, உன் ஜெபம் பத்தல, உன் முட்டி வந்து ஒட்டகம் முட்டி மாதிரி மாறல, அதனாலதான் உனக்கு பதில் வரல, இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நம்பவும் கூடாது. வேதம் அப்படி போதிக்கவும் இல்லை. அதான் சீர்கேடும் கிழவிகள் பேச்சு வந்து. கிழவி பார்த்தீங்களா பயங்கரமா பேசும், எல்லாம் உருப்படாத பேச்சா இருக்கும். அவங்க கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்துல அனுபவத்தை பெற்றுக்கொள்றது தப்பு இல்லை. அதெல்லாம் அதை பத்தி போல சில எப்படி சொல்றது, ஒருத்தர் வீட்டு கதையை பத்தி உட்காந்து இன்னொரு அப்படியே புறம் பேசிக்கிட்டு, இது அது ஆச்சா இப்படி என்னமோ நேரில் பார்த்த மாதிரி, அப்படியே ரொம்ப நேரில் பார்த்த மாதிரியே சில நேரத்துல கிளவி பேச்சு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு. அப்படிப்பட்ட விஷயங்களை சபையில பிரசங்கத்துல செய்யக்கூடாது. அதுதான் இங்க விஷயம். கரெக்டா வேத வசனம்னு சொல்லுது, அதை கரெக்டா நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அப்ப சரியான விதங்கள்ல நாம சரியான விஷயங்கள்ல ஆரோக்கியமான உபதேசங்கள்ல நாம தேர வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்ப இந்த போராட்டம் இருக்கு அப்படின்ட்டு இந்த 27ஆம் வசனம் சொல்லுது. சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி அப்படின்ட்டு சொல்லுது. எப்படிப்பட்ட போராட்டம் நம்ம போராடணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றத 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீங்க என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இப்பதான் கண்டென்ட்டுக்கு வராரு. என்ன சொல்றாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
ஒரு போர் சேவகனுடைய தீங்குன்றது எப்படி? போய் நல்லா கத்தி குத்தி வாங்கி செத்து போன்னு சொல்றதா? போராடணும். தீங்கு அனுபவினா நம்ம நெகட்டிவ்ல பார்க்கக்கூடாது. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ போராட்டம் பண்ணி தீங்கு அனுபவி அப்படின்றோன்னே என்ன என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருது? ஒரு ஒரு போர் சேவகன் நம்ம அனுப்புறோம். அனுப்புறவனுக்கு இவன் திரும்பி உயிரோட வரணும்ன்றது தான் வாஞ்சையா இருக்கணும். அவனை அவனை எதுக்கு எக்யூப் பண்றோம்? அவன் ஜெயிக்கணும். அவனுக்கு நல்ல ட்ரெய்னிங் குடுக்குறோம். இப்ப ஆர்மில எதுக்கு நல்ல ட்ரெய்னிங் குடுக்குறாங்க? ஆர்மில எதுக்கு ரெக்யூப் பண்ணிட்டு, "நீ தேசத்துக்காக நீ உயிர விடு போ" அப்டின்னா விட்டுர்றாங்க. அவன எல்லா விதத்திலயும் அவன எக்யூப் பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. நல்ல சாப்பாடு குடுக்குறாங்க, நல்லா போஷிக்கிறாங்க, நல்லா அவன பாத்துக்கிறாங்க, நல்லா அவன ஃபேமிலிய கவனிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அவன் எந்த கவலையும் இல்லாம வச்சுக்கிட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சு அவன் ஃபிட்னஸ பத்திரமா பாதுகாக்குறாங்க. ஏன்? அவன் ஒரு ஒரு போராடும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனா இருக்கணும். அவன் திரும்பி வரணும்ன்றது தான் ஒவ்வொரு ஒரு 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 தலைவனுடைய ஆசையா இருக்கு. இங்க தீங்கு அனுபவி அப்டின்னோனே கிறிஸ்தவ கிறிஸ்தவ கண்ணோட்டம் எப்படி ஆயிருது அப்படின்னா, நீ வந்து பாடு அனுபவி. நீ அப்படியே மோசமான நிலையில போ. இதுதான் இப்படிதான் உனக்கு இந்த உலகத்துல இருக்கும். அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அப்படி கிடையாது. தீங்கு அனுபவினா ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எக்ஸாமே தீங்கு அனுபவிக்கிறது தான். இல்ல? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு அவன் அவனுக்கு தீங்கு அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதை எக்ஸாம் எழுதி அதை நல்ல விதத்துல ஜெயிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை முன்னேற்றம் அடையுது. அவன் வாழ்க்கையில அடுத்த நல்ல நிலைக்கு அவன் செல்கிறான். அதே போலதான் கிறிஸ்தவத்துல நம்ம போராட்டங்களை நம்ம போகும்பொழுது அந்த தீங்குகளுக்குள்ளாக போகும்பொழுது பாடுகளுக்குள்ளாக போறது நம்ம வீழ்த்துறதுக்காக அல்ல. இப்ப நம்ம அதை ஜெயிக்கிறதுக்காக நம்ம செய்யறோம். அதை நம்ம வெற்றி சிறந்து அநேகருடைய வாழ்க்கைக்கு நம்ம சாட்சியாய் முன்மாதிரியாய் நம்ம எடுத்து காண்பிக்கணும். இப்ப எப்படி அதை நம்ம செய்யணும் அப்படின்னா, இப்ப 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. தண்டிலே சேவை பண்ணுகிறவன் எவனும் இப்ப 3 எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் போர் சேவனை பத்தி சொல்றாரு 3ஆம் வசனத்துல. 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவன், இந்த வேலை செய் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு வேலை கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இந்த லெட்டரை இவங்க உங்க இடத்துல போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். போற வழியில இதை கொடுக்குறேன், அதை பண்றேன், இங்க பண்றேன், அவங்கள போய் பார்த்துட்டு வரேன், இவங்கள போய் பார்த்துட்டு வரேன், அவர் சொன்னதை செய்யறேன், இவர் சொன்னதை செய்யறேன்னு செஞ்சா அது நம்முடைய வேலை என்ன ஆயிடுது, பாதிக்கப்படுது. அப்போ ஒரு போர் சேவகனை போல ஃபைட் பண்ணணும். ஒரு போர் சேவகனுடைய திறமையோடு கூட நம்ம எதிர்த்து நிற்கணும். எல்லாவற்றையும் மருளாதிருந்து எல்லாவற்றையும் நம்ம எதிர்த்து ஜெயிக்க, அதை வெற்றி சிறக்க, அதோடு எதிர்த்து கூடிய ஒரு விதத்துல நாம செயல்படணும். ஒன்றி சேர்ந்து போகக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து போகக்கூடாது. எதிர்த்து போராடி நம்முடைய விசுவாசத்தை தற்காக்க வேண்டும். ஏன்னா அதான் சொல்றது, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடணும். அதான் போர் சேவகனை போல தீங்கு அனுபவிக்கணும். அதாவது தீங்கு அனுபவிக்கணும்னா மீன்ஸ் ஒரு யுத்தம் பண்ணணும். அதை ஃபைட் பண்ணி பிசாசை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு பலனை கொண்டு வரணும். ஐயோ இது பயங்கரமான பிரச்சனை அப்படிலாம் நம்ம பயந்து ஒதுங்கக்கூடாது. எதிர்த்து நிற்கணும். என்ன வேலைக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டமோ அந்த வேலையை மாத்திரம் செய்யணும். 3வது 5ஆம் வசனத்துல பாருங்க. விளையாட்டை பத்தி பேசுறது. மல்யுத்தம்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு யுத்த வீரனை காமிக்கிறாரு. யுத்த வீரனை போல அப்போஸ் பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கும், பிசாசின் செய்கைகளுக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும், அவனுடைய வழிநடத்துதலுக்கும், அவனுடைய ஆசைகளுக்கும், அவன் நமக்கு காட்டுகிற இச்சைகளுக்கும், அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம எதிர்த்து நிற்கணும். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையில மாத்திரம் தான் இருக்கணும். எனக்கு வேலை இதுதான், இதுல நான் பெர்ஃபெக்டா இருக்கணும். இதை விட்டுட்டு இந்த மாடு புல்லு மேய்ச்ச மாதிரி அப்படியே போயிட்டு 10 விஷயத்த பண்ணிட்டு இருக்க கூடாது. கரெக்டா ஒரு விஷயத்த கரெக்டா செய்யணும். எடுத்த காரியத்தை முடிக்கணும். அதான் விஷயமே. அங்க எடுத்து ஒரு ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, அதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும். 3வது சட்டத்தின்படி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த, கற்பித்த அந்த நியமங்களின்படி நம்முடைய வாழ்க்கைய வாழணும். குறுக்கோடி யோசிக்க கூடாது. மற்றவருடைய வாழ்க்கைய கெடுத்து
சில விஷயங்களை செய்யற காரியங்கள் நம்ம ஈடுபட்டு கூடாது. நேருக்கு எதிரான விஷயங்களுக்கு, ஒரு தவறான காரியங்களுக்கு, ஒரு ஃபவுலான காரியங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இப்படி பண்ணி செஞ்சிடலாம், இப்படி ஒரு 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 குறுக்கு வழி இருக்கு, இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற விதங்களை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அப்ப இந்த 3 காரியங்கள்ல நம்ம போராடணும். இந்த 3 விதங்கள்ல நம்ம போராடணும். நம்முடைய போராட்டம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும், ஒருத்தர் யுத்த வீரனை போல, ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை அப்பாயின் பண்ணப்பட்டவர் போல, ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் போல இல்ல. அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம தான். நாம ஒரு யுத்த வீரனை போல பிசாசுக்கு, அவனுடைய செய்கைகளுக்கும், அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம எதிர்த்து நின்று, நமக்கு சொல்லப்பட்ட, நமக்கு விதிக்கப்பட்ட, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஒரு ஒழுங்கும் கரைவுமாய் கரெக்டா நம்ம நடந்து, நம்ம எடுக்க நம்ம எது செஞ்சாலும் கர்த்தருக்கு பயந்து நம்ம செய்யறோம். அதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு வேலை செய்யறோம், ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னா அது கர்த்தருக்கு பயந்து நம்ம செய்ய போறோம். மனுஷருக்கு பாக்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பாக்குறாருன்ற பயம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அப்ப அந்த விதத்துல நம்ம செயல்படுவோம். 3வது, சட்டத்தின்படி, நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தின்படி, நமக்கு கர்த்தர் ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசத்தின்படி நாம செயல்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம போராடணும் அப்படின்ட்டு இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். அப்ப நம்ம சரியான விதங்கள்ல, சரியான காரியங்கள்ல நாம போராட வேண்டிய அவசியம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு நாம் நிறைவு செய்யலாம். 3 யோவானின் புஸ்தகம், 3 யோவானின் புஸ்தகம், அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 3 யோவானின் புஸ்தகம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, அப்ப நாம சத்தியத்திலே நடந்து கொள்கிறோம் அப்படின்ற நம்முடைய உண்மை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். அது பண்ணாதவரை, அது நடக்காதவரை சுவிசேஷம் பரவாது. நீங்க தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, தேசம் ரட்சிக்கப்படாது. நீங்க 12 மணி நேரம் உபவாசம் இல்லை, 12 வருஷம் உபவாசம் போட்டாலும் தேசம் ரட்சிக்கப்படாது. உங்களுடைய நடக்கை மாறாதவரை, உங்களுடைய செயல்கள் மாறாதவரை, இந்த இந்த சமுதாயத்துல உங்க சாட்சி பரவாதவரை சுவிசேஷம் பரவாது. அப்ப சுவிசேஷம் பரவணும்னா நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த வசனம் 4ஆம் வசனம். அப்ப சத்தியத்திலே நடக்க வேண்டிய அவசியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இதுல 2ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ரொம்ப பிடிச்சமான வசனமா இருக்கு எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனமா இருக்கு. ஆனா சத்தியத்துல நடந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்முடைய சாட்சி வெளிப்படணும். அப்புறம் நாம சத்தியத்துல நடக்கிறோம் அப்படின்ற காரியம் வெளியரங்கமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியமான காரியமா இருக்கு. இது நடக்காத வர நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம தேசம் சந்திக்கப்படணும், அது செய்யணும், இது செய்யணும், சுவிசேஷ பாரம் நமக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம கர்த்தருக்குன்னு சாட்சியாய் வாழாத வரை நம்முடைய தேசம் சந்திக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்முடைய சாட்சி நம்ம வெளிப்படும். அப்ப இந்த 3 விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாது. 1, ஒரு யுத்த வீரனை போல பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். அவனுடைய செய்கைகளுக்கு, அவன் நமக்கு காட்டுகிற ஆசைகளுக்கு, அவன் நமக்கு காட்டுகிற இச்சைகளுக்கு எதிர்த்து நம்ம போராடுகிறவர்களா இருக்கணும். நாம நியமிக்கப்பட்ட, நாம விதிக்கப்பட்ட வேலைகள்ல, நமக்கு விதிக்கப்பட்ட காரியங்கள்ல நாம உறுதியா நிற்கணும். 3வது, ஒரு ஒழுங்கும் கிரயமுமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தின்படி நாம நடந்து கொள்ளும். இந்த 3 காரியங்களின்படி நம்ம வாழ்ந்தா நிச்சயமாய் சுவிசேஷத்திற்காய் நம்ம கூட போராட முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. நாம் அனைவரும் இருந்து நிற்கலாம், சொல்லிக்கலாம்.